Hi everyone. So இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா ரொம்ப முக்கியமான வீடியோ ஃபார் 11th and 12th ஸ்டாண்டர்ட். ஸோ நமக்கு என்ஜினியரிங் படிக்கவும் வேறு துறைகளில் நிறைய துறைகளில் படிக்கிறதுக்கும் இந்த 3 சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமாக இருக்குது. கட் ஆஃப் மார்க் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் மெயினாக இந்த 12th ஸ்டாண்டர்டுக்கு இந்த 3 மார்க் கட் ஆஃப் வச்சு தான் நம்ம வந்து பொழைச்சிக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப முக்கியமாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதை ஷேர் பண்ணி விடுங்க. 25 நாள் தான் இருக்குது அப்படின்னு நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பப்ளிக் எக்ஸாமுக்கு எப்படி அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா பாருங்கள். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த 25 நாளில் எப்படி நம்ம வந்து போர்ஷன்ஸை பிரித்து படிக்கலாம். இது வரைக்கும் நான் படிக்கலான்னு சொன்னது 3 கேட்டகரி இருக்க பசங்க. ஒன்று இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், ரெண்டாவது மிடில் இருக்க பசங்க ஒரு 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 6-7 லெசன் முடிச்சு வச்சுருப்பான், 8 லெசன் முடிச்சு வச்சுருப்பான். ஸோ ஒரு 6 லெசன் படிச்சிருக்க மாட்டான். அந்த மாதிரி இன்னொரு ரகம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே முடிச்சிருப்பாங்க, பட் ஆசோலேஷன் இருப்பாங்க. என்னடா ரிவிஷன் படிக்கிறதா இல்லை என்ன எப்படி இப்படின்னு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஷெடியூலே இல்லாமல் இருப்பாங்க, பட் ஃபுல்லாக முடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கீங்க. ஸோ இதில் தயவுசெய்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணதும் பண்ணிவிடுங்க. என்னென்னா இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 நாளில் எப்படி இந்த போர்ஷன்ஸை நீங்கள் வந்து பிரித்து படிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது 12th ஃபிசிக்ஸ் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். 11th இந்த வீடியோ இருக்குது. ஜனவரி வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 5, 8, 10 இந்த 5 லெசனை நீங்கள் முடிக்கணும். நான் 5 லெசன் சொல்கிறேன், விவேக் சார் சொல்கிற 5 லெசன்லாம் படிக்க முடியாது. நானாக ஒரு 5 லெசன் படிப்பேன்னா ஓகே 5 லெசன் படிங்க. ஃபிசிக்ஸை 5 பிரிங்க. 11 லெசன் இருக்குது, பட் 5, 6ன்னு பிரிங்க. ஃபெப்ரவரியில் 3, 4, 6, 7, 9, 11 படிங்க. ஆனால் பட் இப்போ தான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா இதை குயிக்காக முடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் ஈஸியான எக்ஸசைஸ், ஈஸியான யூனிட். ஸோ இதை நீங்கள் குயிக்காக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் படிக்கிறதுக்கு, ஓகேவா? அண்ட் ஃபெப்ரவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா 3, 4, 6, 7, 9, 11 அட்லீஸ்ட் இம்பார்ட்டன்டாவது ரொம்ப இம்பார்ட்டன்டாவது படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எல்லாமே நம்ம சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கோம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம், அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ இப்படி தான் நான் பிரிச்சுருக்கேன் ஜான் ஃபெப்பில். ஸோ அடுத்தது 11th ஃபிசிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 4, 6, 9 இதெல்லாம் வெயிட்டேஜ் கம்மியான சாப்டர். வெயிட்டேஜ் கம்மிங்கிறது கிடையாது, இதெல்லாம் 5 மார்க்கும் வரும், பட் ஈஸியாக இருக்கும். இந்த லெசன்ஸ் எல்லாம் சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஸோ ஃபெப்ரவரியில் 3, 5, 7, 8, 10, 11 ஸோ இதில் 6 லெசன் நான் கொடுத்து வச்சுக்கிறேன். பட் இந்த 11 ஹெவி தான். அப்போது நீங்கள் ஒரு லெசன் ஜனவரியில் சேர்த்தி படிக்கிறா இருந்தால் படிச்சுக்கோங்க. இல்லை சார் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், என்னால் படிக்க முடியாது, அதனால் இப்போ இதையாவது கம்ப்ளீட் பண்ணி இதில் இம்பார்ட்டண்ட்டாவது படிக்கணும் 12th சொன்ன மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜு, செகண்ட் ஸ்டேஜு அவ்வளோதான். இது ஸ்டேஜ் 1, இது ஸ்டேஜ் 2 ரெண்டையும் முடிக்கிறீங்க, தூக்குறீங்க, அவ்வளோதான். இந்த ஃபோக்கஸில் வச்சு கரெக்டாக படிங்க. சார் 25 நாளில் இது எப்படி சார் முடிக்கிறது? அதுதான் சொல்லிட்டேனே, ஜனவரிக்குள்ளே இது முடிக்கணும்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ கொஸ்டின் படிக்கலாம் அப்படிங்கிறது இருக்கும். ஃபிசிக்ஸ் மட்டும்தான் படிப்பீங்களா? மேக்ஸ் போடணும், கெமிஸ்ட்ரி படிக்கணும். அதுக்கு தான் சொன்னேன், மேக்ஸ் வந்து நம்ம மெகா சென்டம் சேலஞ்சை ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனை முடிஞ்சு. அப்போ உங்களுக்கு இருக்க ஒரே பிரச்சனை என்னென்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தான், அது படிக்கணும். இது கூட பயாலஜியும் படிக்கணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும். தமிழ் இங்கிலீஷ் என்ன பண்ணுறது? தமிழ் இங்கிலீஷ் இப்போ ஒரி பண்ணாதீங்க. நான் சொல்கிறது பயாலஜி எப்படி படிக்கிறது? ஸோ எல்லாத்துக்கும் ஒரு டேட்டா வேணும், அதுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஒரு வாரத்துக்கு எப்படி வந்து பிரித்து படிக்கலாம். ஒரு நாளைக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான். 6:30 வந்தீங்களா, புக்கை வச்சு உட்காந்துட்டு ஒரு 10 மணி முடி 10:30 மணி படித்து 10:30 நீங்கள் 9 மணிக்கே சாப்பிட்ருங்க, பட் இடைவெளியில் அதை விட்டுட்டு 10:30 மணி படிச்சுட்டு தூங்க போயிருங்க. 11 மணிக்குள்ளே பெட்டுக்கு போயிட்டு 5 மணிக்கு எந்திரிச்சு அடுத்த ஷெடியூல் 2 மணி நேரம் 5, 6, 7 மணி முடி. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரொட்டீன் இருக்கணும். ஏன்னா ஸ்கூலுக்கும் போகணும், எல்லாமே இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இப்போ கிடச்சிருக்குது, பொங்கல் லீவ். இந்த பொங்கல் லீவை கரெக்டாக கொண்டு போகணும், சரிங்களா? அப்போ இந்த பொங்கல் லீவு ஒரு 3 நாள் 4 நாள் லீவு கிடைக்கிது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த பொங்கல் லீவில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம். ஸோ காலையிலேருந்து ஒரு மத்தியானம் வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட்டு ஃபிசிக்ஸில் ஒரு யூனிட்டு 2 யூனிட்டு நான் வந்து படிக்கிறேன். அடுத்த சாயங்காலம் வந்து கெமிஸ்ட்ரியில் ஒரு 2 யூனிட் நான் படிக்கிறேன். அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி படிங்க, சரிங்களா? ஸோ இல்லைனா கஷ்டம்தான். ஸோ இந்த மாதிரி பிரித்து படிங்க. 12th கெமிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் வந்து எல்லாம் ஈஸியான எக்ஸசைஸ் தான். 1, 2, 6, 7, 8, 9, 10 ஒரு வேளை
இதில் புக்கின் படிக்க முடியலன்னா அட்லீஸ்ட் புக் பேக்காவது கோத்ரூ பண்ணுங்கள், இல்லைனா நம்ம இம்பார்ட்டன்ட் வந்து கோத்ரூ பண்ணுங்கள். சார் பப்ளிக் எக்ஸாம் தான் நீங்கள் இம்பார்ட்டன்ட் போடவே இல்லையே, கெமிஸ்ட்ரிக்கு போடுவேன், பட் இருந்தாலும் ஆப்படிக்கலாம் போட்டிருப்பேன், இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் இம்பார்ட்டன்ட் எதுன்னு. ஸோ அந்த இம்பார்ட்டன்டாவது ஒழுக்கமாக படிங்க. February மாதம் 3, 4, 5 3மே ஹெவி லெசன்ஸ். ஸோ கொஞ்சம் கவனமாக இம்பார்ட்டண்ட்டாக அதை கோத்ரூ பண்ணுங்கள். 11, 12, 13 பெரிய லெசன், 14, 15 சின்ன லெசன், அதில் நீங்கள் கை வைக்கக்கூடாது, கரெக்டாக படிக்கணும். 11, 12, 13 என்ன பண்ணணும்? நேமிங் ரியாக்ஷன், மெக்கானிசம், இதெல்லாமே நீங்கள் படிக்கணும். சரிங்களா? வேறு ஏதாவது இருக்கா சார்? புக் பேக்கில் அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொஸ்டின், அவ்வளோதான். ஸோ இதுதான் நீங்கள் ஜனவரி February பண்ண. ஒருவேளை சார் நீங்கள் சொன்னது எனக்கு பிடிக்கல அப்படின்னா, இங்கே நான் வந்து எவ்வளோ லெசன் சொல்லியிருக்கேன்? 7 லெசன் சொல்லியிருக்கேனா? இதுக்கு பதிலாக வேறு 7 லெசன் படிங்க, ஓகேவா? இதுக்கு பதிலாக வேறு 7 லெசன் படிங்க, உங்கள் இஷ்டம். ஆனால் பிரித்து படிக்க பழகிக்கோங்க. 11th கெமிஸ்ட்ரி ஜனவரி 1, 2, 3, 4, 6, 7, 8, 9 இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் 11th வந்து பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடியது ஒன்று தான். இந்த ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன், ஃபோர்த் லெசன் புக் பேக்காவது கொஞ்சம் கவர் பண்ணுங்கள். ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், புக் பேக் கொஞ்சம் கவர் பண்ணுங்கள். 6, 7, 8, 9 உங்களால் முடியலையா, புக் பேக் கவர் பண்ணுங்க போதும். ஃபெப்ரவரியில் 5, 10, 11, 12, 13 இந்த 11, 12, 13 கொஞ்சம் முட்டுக்கிட்டையாக தான் இருக்கும், ஐ மீன் கஷ்டமாக இருக்கும். 11, 12, 13 நான் 12th சொன்ன மாதிரி தான், கொஞ்சம் நேமிங் ரியாக்ஷன், கொஞ்சம் மெக்கானிசம், E1 மெக்கானிசம், E2 மெக்கானிசம், S1 மெக்கானிசம், SN2 மெக்கானிசம், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ். ஆனால் இந்த 12வது லெசன் ஈஸி, அப்புறம் 14வது லெசன் ஈஸி, 15வது ஈஸி. ஆக்சுவலாக 14 ஈஸி கிடையாது, அதில் இம்பார்ட்டண்ட்டாவது படுங்க, பட் 12வது ஈஸி தான், அதில் புக் பேக்காவது கவர் பண்ணுங்கள். 11லேயும் புக் பேக் கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். 14, 15லேயும் புக் பேக் கவர் பண்ணுறேன். 13 கூட நீங்கள் வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி மட்டும் படித்தோம். புக் பேக்னால் ஒரு 40 கேள்வி கொடுத்துருப்பான், எல்லாமே படிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இந்த மாதிரி பெரிய சாப்டர்ஸ் Februaryயில் வர்ற பெரிய சாப்டர்ஸில் ரொம்ப முக்கியமான கேள்வி படித்தாலே போதுமானது. ஸோ இதை தான் பிரித்து படிக்கணும். 12th மேக்ஸ். சரி, மேக்ஸுக்கு எப்படி சார் நாங்கள் வந்து பிரிக்கிறது? சென்டென்ஸ் சேலஞ்ச் ஃபாலோ பண்ணுறீங்க இல்லைன்னு சொல்லலை, நிறைய பேர் அவங்களா ஓனாக ஸ்டடி பண்ணுறீங்க இல்லைன்னு சொல்லலை. ஜனவரி மாதம் ஒரு ஷெடியூலை போட்டுக்கிறோம். 1, 2, 3, 4, 8, 11, 12 எவ்வளோ சாப்டரு? மொத்தம் 7 சாப்டர். ஸோ 7 சாப்டர். இது எல்லாமே குட்டி குட்டி சாப்டர், ஈஸியான சாப்டர். ஒருவேளை நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட்டு இந்த 7 சாப்டரில் 2 மார்க் 3 மார்க் எழுதுகிற மாதிரியும் நம்ம வீடியோ போட்டுட்டோம். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் வீடியோ போட்டுட்டோம், பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் போட்டுட்டோம். எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் இருக்க 2 மார்க் 3 மார்க், அதில் 5 மார்க் முடிச்சிங்கன்னா போதும். சரிங்களா? முடிச்சிங்கன்னா போதும். உங்களால் 6லேருந்து 5 5 மார்க் எழுத முடியும். 5 2 மார்க் 5 3 மார்க் கஷ்டமாக கேட்டால் எழுதலாம், ஈஸியாக கேட்டால் 6 2 மார்க் 6 3 மார்க் எழுதலாம். இந்த சாப்டர்ஸ் மட்டும் படித்தா நான் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு. டாப்பர்ஸாக இருக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது நீங்கள் பிரித்து நீங்கள் வந்து ஏன்னா 20 நாள் தான் இன்னி இருக்குது ஜனவரியில். ஸோ 18 நாளில் நீங்கள் இது முடிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடிக்க முடியும், ட்ரை பண்ணுங்கள். ஓகே, February 5, 6, 7, 9, 10 எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய சாப்டர். இதிலெல்லாம் தான் 2 2 5 மார்க் கேட்பாங்க. ஸோ இதில் நீங்கள் 5 மார்க் செக்ஷன்லாம் ஃபஸ்ட்டு தரவு பண்ணிக்கணும். 5, 6, 7, 9, 10ல் 5 மார்க் செக்ஷன்லாம் தரவு பண்ணிக்கணும். இந்த 5 மார்க் செக்ஷனை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு தான் நீங்கள் இந்த இதெல்லாம் வந்து பார்க்கணும்னா சாப்டர் வைஸ் போய்க்கலாம், தப்பே இல்லை. இல்லை இதுலேயும் நீங்கள் 5 மார்க் முடிச்சு 2 மார்க் 3 மார்க் போகிறதா இருந்தால் போகலாம். ஆனால் இதில் கன்ஃபார்மாக நீங்கள் 5 மார்க்லாம் முடிச்சிருங்க. 5 மார்க் முடிச்சிங்கன்னா சேஃபர் சைடு 7 5 மார்க் எழுதிடலாம். ப்ளஸ் 2 மார்க் 3 மார்க்கில் உங்களால் எந்த 5 சாப்டரில் ஒரு 2 சாப்டர் ஸ்கிப் பண்ணிக்கலாம், நான் சொல்ல முடியும். ஆனால் கம்பல்சரி எழுத முடியாது. நீங்கள் ஏதோ ஒரு 2 சாப்டர் 2 மார்க் 3 மார்க் மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது எந்த 2 அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறதோட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. சரி, நீங்களே சொல்லிடுங்க சார். என்ன கேட்டால் 5th ஒரு 9th சொல்லலாம் 2 மார்க் 3 மார்க். பட் மீதி எல்லாமே நீங்கள் 2 மார்க் 3 மார்க்லாம் படிக்கணும், படிக்கக்கூடிய ஒரு சாப்டர்ஸ் தான் அதெல்லாம். ஸோ இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் வந்து நல்லபடியாக 5 மார்க் முடிச்சு 2 மார்க் 3 மார்க் போடுங்க. ஏதோ 2 சாப்டர் இதில் விட்டுக்கலாம். நான் சொல்கிறேன் ரொம்ப முடியாத பசங்களுக்கு, புரியுதுங்களா? சார் எனக்கு எதுவுமே முடியாது சார், நான் கண்டிப்பாக ஃபெயில் ஆயிடுவேன் அப்படின்னா அதுக்கு ஒரு வீடியோ நான் தனியாக போடுறேன், ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது 11th மேக்ஸு ஜனவரி இருக்கிறதே 18 நாள். இவர் வேறு 7 சாப்டர் சொல்கிறாரு 12th. 11th வந்தீங்கன்னா 1, 2, 5, 4, 7, 8, 10th சாப்டர் அதே தான் 7 சாப்டர் இவங்களுக்கு சொல்கிறேன். இந்த 7 சாப்டர் எப்படி முடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சென்டென்ஸ் சேலஞ்சை ஃபாலோ பண்ணுறது என்னமோ ஃபஸ்ட்டு வால்யூம் மட்டும்தான். 11th சரி 12th சரி ஃபஸ்ட் வால்யூம் மட்டும்தான். ஆனால் நான் இங்கே கலந்தரில் எழுதியிருக்கேன். நீங்கள் ஒருவேளை சென்டென்ஸ் சேலஞ்சை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் வால்யூம் முடிக்கிறதே இருங்க.
நான் எப்படி கொண்டு போகிறேனோ அப்படி கொண்டு போய் முடிச்சிருங்க மேக்ஸை. இல்லை சார் நான் சேலஞ்செல்லாம் ஃபாலோ பண்ணல, இதே நான் ஃபாலோ பண்ணிங்கன்னா பண்ணிக்கோங்க. இல்லை உங்களோட ஓன் மெயினில் ஏதாவது இருக்கா பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஆனால் வந்து ஜனவரியில் நீங்கள் 7 சாப்டர் நல்ல சாப்டராக குட்டி சாப்டராக படிக்கணும். அந்த குட்டி சாப்டர்ஸ் தான் இது 1, 2, 5, 4, 7, 8, 10. ஆக்சுவலி இந்த 1, 2 ஈஸி, அல்ஜிப்ரா கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் ஈஸி தான். 7, 8 ரொம்ப ஈஸி, நீங்கள் மிட்டம்லேயே படிச்சிட்டிங்க. 10th டிஃபரன்ஷியல் படிக்காமல் போயிடாதீங்க, ஜஸ்ட் டிஃபரன்ஷியல் பண்ண தெரிஞ்சால் போதும், அந்த சாப்டரை போட்டுடலாம். அப்புறம் 5th 4th 5th வந்து குட்டி எக்ஸசைஸு, 4th வந்து ஓரளவுக்கு இருக்கும், பட் ஆனால் போட்டுடலாம். இப்போ ஃபெப்ரவரி மாதம் பாருங்கள் 11, 12. 11th வந்து பெரிய யூனிட்டு, 3rd பெரிய யூனிட்டு. பட் 12, 6, 9 எல்லாம் ஓரளவுக்கு கவர் பண்ணலாம். 12 சூப்பராக கவர் பண்ணலாம் ப்ராபபிலிட்டி. அப்போ 11, 3 மட்டும் என்ன சார் பண்ணலான்னா ரொம்ப முக்கியமான கேள்வி மட்டும் பாருங்கள். ஸோ இந்த 11, 12 சார் நீங்கள் எல்லா சாப்டர்லையுமே நான் முக்கியம்தான் பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு இருக்கவங்களும் இருக்கீங்க. சார் அட்லீஸ்ட் அதாவது பாருங்கள், ஓகேவா? ஸோ அப்போ இந்த 5 சாப்டரை வந்து கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த 5 சாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மார்க்ஸ் எல்லாம் முடிச்சுருங்க. அப்புறம் 2 மார்க் 3 மார்க் படிங்க. ஏதாவது ஒரு 2 சாப்டர் ஸ்கிப் பண்ணலாமாங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டால் 2 மார்க் 3 மார்க் மட்டும் எதில் ஸ்கிப் பண்ணலாம்? 9th சாப்டரும் 3rd சாப்டர் மட்டும் ஸ்கிப் பண்ணலாம், 2 மார்க் 3 மார்க். மீதி எல்லா சாப்டர்லையும் 2 மார்க் 3 மார்க்கும் படிக்கலாம், படிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். பட் கம்பல்சரி பற்றி நம்ம ஒரி பண்ண தேவையில்லை, ஏன்னா கம்பல்சரி எழுத முடியாது ஏதாவது 2 சாப்டர் ஸ்கிப் பண்ண. ஏன்னா நீங்கள் வந்து அதே 2 சாப்டரில் ஏதோ ஒரு கொஸ்டின் வந்துருச்சுன்னு நீங்கள் கம்பல்சரியில் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதுதான் பிரித்து படிக்கிறதுங்கிறது. இது ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஒரு விதமாக நான் பிரித்து சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போ நாட்கள் கம்மியாக இருக்கிறத பொறுத்து 25 நாளில் நம்ம எப்படி படிக்கிறதுங்கிறத பொறுத்து சொல்லியிருக்கேன். இந்த 25 நாளுங்கிறத நான் டைப் பண்ணி பொங்கல் லீவெல்லாம் போக என்ன பண்ணலாம், ரிவிஷன் எக்ஸாம்லாம் போக என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் நினச்சா இப்போ 48 நாள் இருக்குது, இந்த 48 நாளும் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி 48 நாளில் ஒரு 40 நாள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி இந்த 3 சப்ஜெக்டை முடிச்சிடலாம். சார் பயோ என்ன சார் பண்ணுறது, சிஎஸ் என்ன சார் பண்ணுறது? நான் தான் சொல்கிறேன், இந்த 3 சப்ஜெக்ட்டு ஃபுல் வெயிட்டேஜ் கொடுங்க, வாரத்துக்கு 5 நாள் கொடுங்க. ஆனால் பயாலஜி வீக்கெண்டில் வச்சுக்கோங்க, சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி வச்சுக்கோங்க. பயாலஜி சிஎஸ், தமிழ் இங்கிலீஷ் இப்போ வேண்டாம், அடுத்த மாதம் நம்ம வந்து 15வது ப்ராக்டிக்கல் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம தொட்டுக்கலாம். ஏன்னா இங்கிலீஷ்க்கெல்லாம் லீவ் இருக்குது, ஓகேங்களா? பிரச்சனை கிடையாது. ஸோ இதையாவது ஒழுக்கமாக பண்ணுங்கள். நம்ம எல்லா விஷயத்தையும் ஒரே மாதிரி ஒரே டைமில் பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட் படிங்க, சாயங்காலம் ஒரு ஈவினிங் ஒரு சப்ஜெக்ட்டு, காலையில் ஒரு சப்ஜெக்ட்டு. நீங்கள் மேக்ஸ் தினமும் போடணும், அப்போ தான் முடிக்க முடியும். நான் 11th இருந்தாலும் சரி 12th இருந்தாலும் சரி, ஓகேவா? ஸோ கன்ஃபார்ம் நீங்கள் வந்து சென்டம் எடுப்பீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எடுக்கணும். இது எல்லோரும் முடிச்சிருக்கோம், ஓகேவா? நம்ம சேனல் எல்லாத்துக்கும் சொல்லுங்கள், அண்டு இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.